அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்ல வந்து ஆர்டர் பண்ணிடுறான். மூசா நபி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்களுடைய சீடராக அவங்களுடைய தோழராக இருந்த அந்தரங்க தோழர், அடுத்த நிலையில் உள்ளவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் மாதிரி மூசா நபி அவர்களுக்கு யூஷா என்ற ஒருவரை அல்லாஹ் கொடுத்திருந்தார். நபியா நபி இல்லையான்னு கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனா அவர் கூட போனவர் யூஷா தான் என்பதற்கு புகாரில் ஹதீஸ் இருக்கிறது. அந்த யூஷா என்பவரை என்ன செய்யறாரு, மூசா நபி அழைத்து கொண்டு போறாங்க. அல்லாஹ் என்ன சொல்லி கொடுக்கறான்னு கேட்டா, போய்கிட்டே இருக்கணும். ஒரு இரண்டு கடல்கள் சந்திக்கிற ஒரு இடம் வரும், ரெண்டு கடல் சங்கமமாகும். அந்த கடற்கரை வழியா போயிட்டே இருங்க. இரண்டு கடல் எந்த இடத்துல சங்கமமாகுதோ அந்த இடத்துல ஒரு ஆள் இருப்பாரு. அவர்கிட்ட போ, உனக்கு மேல அவருக்கு நான் அறிவை கொடுத்துருக்கேன், தெரிஞ்சுக்கிறவ நீ என்ன பெரிய அறிவாளியா, அவர்கிட்ட போய் 4 விஷயத்தை கத்துக்கிட்டு வான்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்றான், அவங்களுக்கு ஆர்டர் பண்றான். ஆர்டர் பண்ணோன்னு அவங்க என்ன செய்யறாங்க, மூசா நபி அவர்கள் தன்னுடைய தோழர் யூஷா அவர்களை அழைத்து கொண்டு அப்படி கடற்கரை வழியா போய்கிட்டே இருக்கிறாங்க. போய்கிட்டே இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு அடையாளத்தை எல்லாம் கொடுத்துருந்தான். ஒரு மீனை தூக்கி மீனை ஒரு தட்டில் எடுத்துட்டு போங்க, மீன் எந்த இடத்துல வந்து துள்ளி கடல்ல பாயுதோ அதான் அந்த இடம். ரெண்டு கடல் சங்கமிக்கிற இடத்துல அவர் என்ன கடல் ஆராய்ச்சி பண்ணவர், அவர் தெரிய வாசகி. அதனால நம்மள போயிட்டு இருந்தா அந்த இடத்துல ரெண்டு கடல் சேருது, நமக்கு ரெண்டு தண்ணி மாதிரி தான் இருக்கு. ரெண்டு கடல் சங்கமமாவதுங்கிறது நமக்கு கண்டுபிடிக்க இயலாது. இப்ப கன்னியாகுமரியில வந்து 3 கடல் சங்கமாவதுன்னு சொன்னதுனால அப்படி நம்புறமே தவிர புதுசா ஒருத்தர் போய் பார்த்துருந்த 3 கடல் சேருன்னு சொல்ல முடியுமா? எல்லாம் தண்ணி ஒண்ணு தான் இருக்கு. அவங்க சொல்றாங்க 3 கடல் அந்த இடத்துல சங்கமமாகுது, அதனால நம்ம 3 கடல் சங்கமமாகுதுங்கிறோம். அப்ப இதெல்லாம் அந்த கடலை பற்றி ஆய்வு செய்யக்கூடியவர்கள் தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர சும்மா போய்கிட்டு இருக்கிறவர் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யணும், அடையாளம் சொல்றான். மீனை கையில எடுத்துக்கிறங்க, ஒரு பாத்திரத்தில் ஒரு தொட்டில ஒரு வாளியில எடுத்துட்டு போங்க. அந்த மீனை எங்க குதிச்சு பாயுதோ அதான் நீ அந்த சங்கமிக்கிற இடம், அந்த இடத்துல பார்த்தா ஒருத்தர் இருப்பாரு அப்படின்னு சொல்லி அடையாளம் வர சொல்லி வராங்க. குர்ஆன்ல இருக்குது. இதெல்லாம் சூரத்துல் கஹ்ஃப்ல 18வது சூராவுல இருக்கிறது. புகாரியிலையும் பல ஹதீஸ்கள்ல நீங்க இது சம்பந்தமா புகாரியில பார்ப்பதாக இருந்தால் 122, 3401, 4725, 4727, 4726 ஆகிய ஹதீஸ்கள்ல நீங்க பார்க்கலாம். 122ல முதல் வால்யூம்ல பார்த்துக்கலாம், அந்த சம்பவம் ஃபுல்லா வருது. அப்ப போயிட்டு இருக்கிறாங்க, அந்த மீன் குதிச்சு பாஸ் ஆயிடுச்சு. ஆனா கூட போன சீடர் அதை பார்த்தாரு, யாவப்படுத்த மறந்துட்டார். வாட்டு போயிட்டே இருக்காரு. ரொம்ப தூரம் போன பிறகு இன்னப்ப இவ்வளவு தூரம் வந்துட்டேன், வாட்டுக்கு வர்றோம், போய்கிட்டே இருக்கிறோம், அந்த ஆளை பார்க்க முடியலையே. அடா அன்னைக்கே அந்த மீன் குதிச்சு போயிடுச்சு, அட பாவி சொல்லாம விட்டு மழை திரும்பி என்ன செய்யறாங்க, எந்த இடத்துலப்பா அந்த மீன் பாஸ் ஆயிடுச்சுன்னு வந்து கடைசியில் அந்த ஆளை பார்த்துடுறாங்க. யாரே சிலரை வந்து பார்த்துடுறாங்க. பார்த்த பிறகு நடந்த சம்பவம் தான் நான் சொன்னது. 70ல இருந்து 82 வரைக்கும் உள்ள கஹ்ஃப்ல உள்ளது. என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, எதுக்குப்பா வந்தேன்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி விஷயம் சொன்ன உடனே 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, என் கூட நீ வா, தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் அனுப்பியிருக்கேங்கிற, என் கூட வரணும், நான் என்ன செஞ்சாலும் என்கிட்ட கேள்விலாம் கேட்க கூடாது, பேசாம வந்துகிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இவர் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்ட உடனே என்ன செய்யறாங்க, 2 பேரும் முதல்ல ஃபர்ஸ்ட் கப்பல்ல போறாங்க. ஒரு கப்பல்ல ஏறுறாங்க. கப்பல்ல ஏறினவுடனே வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, இவர் ஹிலர் என்ன செய்யறாரு, இருக்கிற ஒரு பலகையை கலட்டுறாரு, கப்பலை ஓட்டையாக்குறாரு. இறங்கும் போது கரை வந்து சேர்ந்த உடனே இருக்கிற கப்பல் என்ன செய்யறாரு, அப்படி மேல உலகான அப்படி உடைச்சு விட்டுறாரு. உடைச்சு விட்டு என்ன செய்யறாரு, இன்னும் அவர் கப்பலை போட்டு ஓசியா ஏத்திட்டு வந்தாங்க, கப்பலை போட்டு உடைக்கிறிய, அநியாயம் பண்றியான்னு சொல்லி மூசா நபி கேட்கிறாரு. ஓ என்ன சொன்ன உன்ட்ட, கேள்வி கேட்க கூடாதுன்னா இல்லையா, பேசாமவா, இல்ல தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு போறாரு. என்ன காரணம் வழங்கல. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு கேட்டா, ஒரு இளைஞனை பார்க்கிறார், காலத்தை திரும்பி கொலை பண்ணிட்டார். அந்த என்ன செஞ்சார், உன்னைய சும்மா இருக்கிற மனுஷன் கொள்றியாங்கிறாரு. பேசாம தான் வர சொன்னேன், பேசாமவா. அப்புறம் அந்த மன்னிப்புலாம் கேட்டு மறுபடியும் போறாங்க. போய் ஒரு ஊர்ல போய் என்ன செய்யறாங்க, ஏதோ சாப்பாடு இருந்தா கொடுங்கன்னு கேட்கறாங்க. அந்த காலத்துல விருந்தளிப்பது கட்டாய கடமை, ஹோட்டல்லாம் கிடையாதுல. வெளியூருக்கார் ஊருக்கு வந்தாருன்னு சொன்னா கண்டிப்பா அந்த ஊர்ல உள்ளவங்க சோறு கொடுத்தாங்க, செத்து போயிருவாங்க. ஹோட்டல் இருக்கா, சாப்பாடு இருக்காது, சோத்தெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. அதனால சோறு கேட்கறாங்க, இல்லைன்ட்டாங்க அந்த ஆளுக்கு. இவர் என்ன செய்யறாரு, அந்த ஊர்ல ஒரு செவர் வந்து சாஞ்சி உழுவுற மாதிரி இருக்குது. சோறு தராத ஊருக்கு என்ன செய்யறாரு, சேவை செய்ய போறாரு. அந்த சேவை தகுத்து நிமித்தி விட்டு ஒழுங்கா அது உளுந்துடாம செட்டப் பண்ணி வைக்கிறாரு. அப்ப மூசா நபி என்ன செய்யறாங்க, பசிச்சதுக்கு சோறு தர மாட்டேன்ட்டாங்க, இந்த ஊர்ல வந்து செவத்துக்கு நிமித்தி கொடுக்குற அப்படின்னு கேட்கறாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, முடிஞ்சு போச்சுப்பா, இதோட நம்ம டாபிக் ஓவர், இதுக்கு மேல நீ லாயக்கப்பட மாட்டேன். 3 தடவை சான்ஸ் கொடுத்தாச்சு, 3 தடவை கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்றேன், 3 தடவை கேள்வி கேட்டுட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, இதோட நம்ம வந்து பிரச்சனையை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு போயிட்டு வா சலாம் சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அனுப்பி விடும்போது என்ன செய்யறாரு, 3க்கு விளக்கம் சொல்றாரு. 3க்கு என்ன செய்யறாரு, விளக்கம் சொல்றாரு. என்ன விளக்கம் சொல்றாருன்னு கேட்டா, கப்பல் இருக்குல்ல, கப்பலை ஏன் உடைச்சேன்னு கேட்டா, நல்ல ஃப்ரெஷ்ஷா நல்ல கப்பலா இருக்குன்னு சொன்னா அந்த கப்பலை வந்து இந்த கரை ஏறணும்னு என்ன செய்வான், அங்க உள்ள ராஜா இருக்கான்ல அவன் தனக்கு எடுத்துக்க வேணாம், நல்ல கப்பலை தூக்கிட்டு வந்துருவானா. அங்கங்க ஓட்ட உடசலா இருந்தா என்ன செய்ய மாட்டானா, எடுக்க மாட்டான்.
நம்மள ஓசி ஏத்திட்டு வந்திருக்காங்க, அந்த அளவுக்கு விளங்காம ஏத்திட்டு வர்றாங்க. இந்த ஊர்ல இறங்கணும்னு கப்பல் கை விட்டு போக போகுது, லேசா கொஞ்சம் மேல கொஞ்சம் தட்டி விட்டு வச்சிருந்தோம்னா அந்த கப்பல் உங்களுக்கு சொந்தமா போயிடும். அதுக்காக தான் வேணும். டேமேஜ் அவ்வளவு இருக்க மாட்டானா, நல்ல பொருளா இருந்தா தான் எடுப்பான். அது மாதிரி என்ன செய்யறது, நல்லதெல்லாம் எடுத்துக்குவாங்க போது என்ன செய்யறது, லேசா சின்ன டேமேஜ் பண்ணி விட்டுறது. அதுக்காக தான் நான் பண்ணினேன். ஓ அப்படியா, சரி, அப்ப நீ செஞ்ச கரெக்ட் தான். ஒரு ரீசன் வழங்கிருச்சு அவருக்கு. ரெண்டாவது என்ன இருக்கிறாரு, அந்த பையனை இருக்குப்பா கொலை பண்ண. அதோட அவங்க பெற்றோர்கள் 2 பேரும் நல்ல சாலியான நல்ல மக்கள். இவன் இருந்து அம்புட்டு 2 பேரும் வழி எடுத்து நாசமாக்கிடுவான் போல இருக்குது. இவனால அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. அதனால என்ன பண்ணிட்டேன், அவனை கொண்டு விட்டேன் அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த அந்த மேட்டர் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன ஆகுதுன்னு கேட்டா, அந்த செவத்தை எதுக்கு நிமித்தி வச்ச, சோறு தர மாட்டாங்கல்ல, அது எதுக்கு நிமித்தி வச்ச, அந்த சுவர் வந்து 2 அனாதைகளுக்கு உள்ளது. அவங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க. இப்ப அந்த சோத்துக்குள்ள ஒரு புதையல் இருக்கிறது. அந்த புதையல் அவங்களுக்கு சென்று அடையணும், அவங்களுக்கு கிடைக்கணும். செவர் இப்ப விழுந்துருச்சுன்னு வைங்க, புதையல் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சு போயிடும். செவர் கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னா செவத்து கீழே புதையல் இருக்கிறது அடுத்தவங்க எவனா எடுத்துக்கிடுவான். இந்த செவர் வந்து கொஞ்சம் அவங்க எல்லாம் பெரிய ஆளா போய் பிற்காலத்தில் அவங்களுக்கு உதவணுங்கிறதுக்காக உள்ள ஒரு செவர், அது புதையல். அதுக்காக நான் என்னங்க அந்த உழுவுற செவர் நிமித்தி வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவரு இதை சொல்றாரு. சொன்ன உடனே வந்து இது எல்லாம் எனக்கு கொடுத்த அருள் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சிடறாருன்னு வைங்களேன். இதை வச்சுக்கிட்டு இதெல்லாம் மெஞ்சானத்தை கொண்டு வர்றாங்க. டாபிக் தான். இந்த சம்பவத்தில் தான் மெஞ்சானம் ஒண்ணு இருக்கிறான். என்ன மெஞ்சானம் பாருங்க, மூசா நபி அல்லாஹ்வுடைய தூதர், அவருக்கு வஹீல வருது, சட்டத்திட்டங்கள்லாம் வருது, அவருக்கு தௌராத் அல்லாஹ் கொடுத்தான். எவ்வளவு பெரிய பெரிய நபிமார்களே பெரிய சிலாகித்து குர்ஆன்ல அதிகமான இடத்துல சொல்ற அளவுக்கு உள்ள ஒரு நபி அவங்க. அந்த மாதிரியான ஒரு நபிக்கு வந்து ஒரு ஒரு ஆள் வந்து இவருக்கு தெரியாத ரகசியமான ஞானத்தை சொல்லி கொடுக்கிறார். இதெல்லாம் மறைவான ஞானங்கள். இதெல்லாம் இந்த பையன் எப்படி ஆவான்னு எப்படி தெரியும், அதுக்குள்ள புதையல் இருக்கிற எப்படி தெரியும், இந்த ராஜா அந்த கப்பல் எடுத்துக்கலான்னு எப்படி தெரியும், இவர் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. இவர் என்ன நபியா, நபி இல்லைங்கிறாங்க அவங்க, இந்த மெஞ்ஞானின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம். பாருங்க, மூசா நபி அல்லாஹ்வுடைய தூதர், இவர் மகான். மகானுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் யாருக்கு தெரியல, தூதருக்கு தெரியல. அதனால தூதர்கள் வர்றதெல்லாம் எல்கேஜி சொல்லி கொடுக்க தான் வருவார்கள். அதுக்கு மேல உள்ள பாடங்கள் எல்லாம் மகான்கள் ஞானிகளுக்கு என்ன செய்யும், அல்லாஹ்ட்ட இருந்து கிடைக்கும். இப்ப ஹிலருக்கு தெரிஞ்சது மூசாவுக்கு தெரியவில்லை இல்லையா, அப்படின்னு சொல்லி இதுல இருந்து ரகசியமான ஞானம் இருக்கிறது, மெஞ்ஞானம் ஒண்ணு இருக்கிறது. அந்த ஞானத்தை நம்ம அடைய வேண்டும். அது அடைஞ்சிட்டா என்னவாயிருமா, எல்லாம் அப்படி தெரியுமா. ஒருத்தர் வர்றா உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரா, பொய் தான் சொல்றது கண்டுபிடிச்சிடலாமா. எந்த அளவுக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்கன்னா, இந்த மெஞ்ஞானிகள் எப்படி எல்லாம் ஞானம் கிடைச்சிருமா. ஒரு ஆள் என்ன செஞ்சாராம், ஒண்ணு செஞ்சாராம், மெஞ்ஞானி பார்த்துட்டே இருந்தாராம். டேய் நீ வந்து இன்ன பாவம் செஞ்சிருக்கிற, கரெக்டா உண்மையில அந்த பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கானா, இந்த ஒழு செஞ்சவன் அந்த பாவத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறானா, நீ இந்த பாவத்தை செஞ்சுட்டு தான் வந்து நீ ஒழு செஞ்சுட்டு இருக்கிற. அவன் முழிக்கிறானா, எப்படிங்க இது, நீ ஒழு செஞ்சவன பாவங்கள்லாம் கரையும் ஹதீஸ்ல இருக்குல்ல, அவ்வளவுதான் ஹதீஸ்ல கிடைக்கும். எங்களுக்கு அந்த கரைஞ்சு போற தண்ணியில என்ன பாவம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஒழு செஞ்சு நீ விட்ட தண்ணியை பாக்குறேன், அதுல வந்து அது இன்னது கலந்து இருக்கிறது. நம்ம சாக்கடை கலந்து கண்டுபிடிச்சிருவோம்ல, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, பாவங்கள் கலக்கிற தண்ணியை கூட கண்டுபிடிச்சிருவாங்களாம். இந்த ஞானம் எப்படி, இது என்ன கதை, இது குர்ஆன் ஹதீஸ் இல்ல. இப்படி எவனோ ஒருத்தன் நினைச்சு ஒரு கதையை சொல்லி வைத்துக் கொண்டு இப்படி எல்லாம் பார்க்கக்கூடிய ஞானம் குர்ஆன்ல இருந்து கிடைக்காது. ஒழு செஞ்சா பாவம் போகும், அப்படிதான் உங்களுக்கு ஹதீஸ் கிடைக்குமே தவிர அது என்ன பாவம் செஞ்சாலும் எப்படி கரையுதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. விஞ்ஞானிகளுக்கு அப்படியே தெரியும். என்ன பாவத்துக்காக சொல்றான், உண்மை சொல்றானா பொய் சொல்றானான்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. டேய் நீ தான் நினைச்சிட்டு வந்த, ஆமாங்க, எப்படி தெரியும், இது குர்ஆன்ல கிடைக்காது. எப்படி கிடைக்கும், ஞானத்தின் மூலமா கிடைக்கும். முதல்ல ஷரியத்துல தரிகாவுக்கு மாறி, தரிகாவுல இருந்து ஹகீகத்துக்கு மாறி, ஹகீகத்துல இருந்து மாரிபத்தை அடைந்தீர்களே ஆனால் ஞானம் கிடைக்கும். அதுக்கு மூசா நபி சம்பவத்தை ஆதாரமா காட்டுவார்கள். இதுல பல விஷயங்கள் நம்ம கவனிச்சுக்கணும். என்ன கவனிக்கணும்னு கேட்டா, அதாவது இந்த அரசன் வந்து கப்பலை உடைச்சிருவாங்கிறது இருக்குல்ல, அவன் எடுத்துக்கிடுவாங்கிறது, இது ஒரு பெரிய ஞானம்லாம் கிடையாது. உள்ளூர்காரங்களுக்கு தெரியும், வெளியூர்காரங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், அவ்வளவுதான். மூசா நபி வெளியூர்காரரு, அவர் இந்த ஊர் ராஜா எப்படி இருப்பாருன்னு தெரியாது. இது சிலருக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த 100 பேருக்கு தெரிஞ்ச விஷயம் இது. அதாவது இதுல என்ன ரகசியம் ஞானம் என்ன இருக்குது, நல்ல கப்பல் எல்லாம் எடுத்துக்கிடுவாங்கிறது சிலருக்கு தெரிஞ்ச மாதிரி, அந்த ஊர்ல எந்த ஊர்ல அந்த ராஜா இருக்கிறானோ அவ்வளவு பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இவர் வெளியூர்காரரு, அடே வெளியூர்காரன் உனக்கு தெரியாது, உள்ளூர்கார ஆளுகளுக்கு தெரிஞ்ச மேட்ரு. இதுல என்ன மெஞ்ஞானம் என்ன இருக்குது, இந்த கப்பல் நல்ல கப்பலா இருந்தால் அரசன் எடுத்துக்கொள்வான், டேமேஜ் பண்ண கப்பலா இருந்தால் எடுத்துக்கொள்ள மாட்டான்ங்கிறது இந்த மெஞ்ஞானம் என்ன இருக்கு. அப்படி ஒரு ராஜா இருக்கிறா, அது உலகத்துல பாக்குறவனுக்கு தெரியும். எத்தனை கப்பல் எடுத்து வச்சிருப்பான், எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க, எத்தனை பேர் பறி கொடுத்திருப்பாங்க. இதை அவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு அந்த ஏரியாக்காரரா இருக்கனால. இவர் வெளியூர்ல இருந்து இவர் தேடிட்டு வந்த ஆளா இருக்கிறதுனால இப்படி ஒரு ராஜா இருக்கிறான், இப்படி ஒரு போய் இருக்காங்கிறது தெரியல. இதுல என்ன மேட்ரு பாருக்கு, இதுல என்ன மூசா நபியோட பெண்ண ஞானம் ஒரு கூடி போச்சு.
அவருக்கு என்ன விஞ்ஞானத்தில் என்ன கிடைச்சது? விஞ்ஞானம் வேணுமா? அவர் எந்த ஊர்ல இறங்கினாரோ அந்த ஊர்ல கூப்பிட்டு கேட்டு அம்புட்டு பண்ணி சொல்லுவானால. இது சிலர் சொன்ன அந்த விஷயத்தை எந்த ஊர்ல போய் இறங்கினார் அந்த ஊர்ல கூப்பிட்டு உங்க ஊர் ராஜா எப்படி, எங்க ஊர் ராஜாவா நல்ல கப்பலாம் எடுத்துக்குவானே சொல்லுவாங்களா இல்லையா? இதுல என்ன விஞ்ஞானத்துக்கு என்ன மேட்டர் இருக்கிறது? ஒரு சாதாரண ஒரு சம்பவத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கிறாம பார்த்திருக்கா ஹிலருக்கு உள்ள விஞ்ஞானத்தை பாருங்கள். இந்த விஞ்ஞானம் மூசாவுக்கு இருக்கிறதா? நான் வந்து உங்க ஊருக்கு வர்றேன், உங்க ஊர் முத்தவள்ளி அநியாயம் பண்ணக்கூடியவரா இருக்கிறாரு, நான் வந்தவன என்ன செய்றீங்க தொழிற்கார அப்படிங்கிறீங்க. இப்ப நான் என்ன செய்யறேன்? நான் மார்க்கத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப ஒருத்தன் பார்த்து சொல்றான், என்ன மார்க்கம் வச்சிருக்காரு இங்க பாருங்க, இந்த முத்தவள்ளி எப்படிங்கிறது நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படியே சொல்ல முடியும்? முத்தவள்ளி நாங்க படிச்சது செய்யறாரு, முத்தவள்ளி எப்படிங்கிறது முத்தவள்ளியோட பல ஆளுக்கு தெரியும். இதுல என்ன விஞ்ஞானத்துக்கு என்ன இருக்குங்கிற? ஒரு முத்தவள்ளி எப்படி, உங்க ஊர் முத்தவள்ளி எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அதுல என்ன ஞானம் இருக்கிறது, என்ன பெரிய விஞ்ஞானம் இருக்கிறது? அல்ல மண்டையில தட்டுறதுக்காக இப்படி செஞ்ச வேற ஒண்ணு கிடையாது. மூசா நபி வந்து எனக்கு தான் ரொம்ப தெரியும்டாங்கல்ல, இந்த ஊர் உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கு தெரிஞ்சான்னு கேட்கறான். அவ்வளவுதான் விஷயம். இதுல விஞ்ஞானம்லாம் கிடையாது. ஊர்ல உள்ள வெளியூருக்கு போனா உனக்கு தெரியாத விஷயம் இருக்குல்லப்பா அப்படின்னு சொல்லி அதான் விஷயம். இதுல ஒரு மேட்டர் கிடையாது. அடுத்து என்ன? அந்த அது கீழே ஒரு புதையல் இருக்குது அப்படிங்கிற மேட்டர் இருக்குது. இந்த புதையல் இருக்குங்கிற விஷயத்தை வந்து இது வந்து விஞ்ஞானத்தில் தெரிந்த அவசியம் கிடையாது. இது அந்த சொந்தக்காரராக இருக்கலாம், தெரிஞ்சவராக இருக்கலாம், அந்த யாரு அநாத குழந்தை விட்டுட்டு போனாரோ அவர் சில ஆட்களை சொல்லி இருக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது மாதிரி வகையில் ஒரு தகவல் மூலமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தானே தவிர சரி இதுல இந்த தெரிஞ்சுக்கிட்டாரு இதுல என்ன பெரிய இல்மு இருக்கிறது, இதுல சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன வழி இருக்கிறது, ஒண்ணும் கிடையாது. அதுக்குள்ள ஒரு புதையல் இருக்கிறது, உளுந்தா எவனா எடுத்துக்கிறோமா இப்படி வந்து இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. இது எத்தனை வழிகளில் தெரிஞ்சு வச்சிருக்கலாம். அல்லது அந்த இறந்து போன ஆள் இருக்காரு அவரோட சொல்லிட்டு போயிருக்கலாம், உங்க பிள்ளை இருக்காங்கப்பா புதையல் ஒன்று இருக்கு பாத்துக்க, நீ தான் பெரிய ஆளை போய் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அந்த ஏரியாக்காரர் தானே, எந்த ஏரியாவுக்கு தேடி போறாரோ அந்த ஏரியாவில் நடந்த ஒரு சம்பவம், அது ஒரு முக்கியமான ஆளா இருக்கிறனால அந்த செய்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதுல விஞ்ஞானம் என்பதற்கோ பெரிய ஒரு மேட்டர் ஒண்ணும் கிடையாது. அடுத்து என்ன? ஒரு ஆளை வந்து ஒரு பையனை வந்து கொலை பண்ணி போடுறாருன்னு வருது. இதுலதான் மேட்டர் இருக்குது. இதுல என்ன செய்யறாங்கன்னா பெரும்பாலான விரிவுரையாளர்கள் வந்து அது சின்ன பொடிய பையன் பாலகன் சிறுவனை தான் அவர் கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிறுவன் வந்து அவன் பின்னாடி காபிரா போயிருவான், போய் தாய் தந்தையரெல்லாம் கெடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாருன்னு சொல்லி பெரும்பாலான விரிவுரையாளர்கள் வந்து விளக்கம் சொல்றாங்க. ஏன்னு கேட்டா அதுல வரக்கூடிய பயன்படுத்தக்கூடிய வாசகம் இருக்கு பாருங்களேன், குலாம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதுல என்ன வருதுன்னு கேட்டா ஃபன்தலகா 74வது வசனத்துல ஃபன்தலகா ரெண்டு பேரும் போனார்கள், நடந்து சென்றார்கள். ஹத்தா இதா லகியா குலாமன் ஒரு குலாமை ரெண்டு பேரும் பார்த்தார்கள். ஃபகதலஹு அந்த குலாமை இவர் கொன்று விட்டார். அந்த அரபி சொல்லுக்கு என்ன அர்த்தம்ங்கிறதுக்காக வேண்டி நான் குலாம்னு சொல்றேன். ஒரு குலாமை அவர்கள் பார்த்தார்கள். ஃபகதலஹு அந்த குலாமை அவர் கொன்று விட்டார். கொன்றவனை இவர் கேட்கிறாரு, அகதல்த நஃப்ஸன் ஸகியத்தன் பிகைரி நஃப்ஸின், எந்த ஒரு உயிரையும் இவன் கொல்லாம இருக்கும் பொழுது இவனே நீ கொண்ட, யாரே கொலை செஞ்சிருந்தா கொலைக்கு கொலைன்னு ஒரு சொல்லலாம். எந்த ஒரு ஆத்மாவையும் கொல்லாத ஒரு ஆளை போய் நீ எதுக்குப்பா கொல்ற மூசா நபி கேட்டாங்கன்னு வருது. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துலயும் குலாம் தான் வருது. அதே மாதிரி வந்து 80வது வசனத்திலையும் அவர் விளக்கம் சொல்லுவார்ல ஏன் கொன்றேன்னு சொல்லி, அப்ப கூட என்ன சொல்லுவார், அம்மல் குலாமும் இந்த குலாம் இருக்கிறானே இப்ப காண அபவாகு முமினைனி, அவனுடைய பெற்றோர் இருவரும் முமின்களாக இருந்தார்கள், இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தார்கள். அவங்க ரெண்டு பேரையும் காபிராகவும் வழிகட்டவர்களாகவும் இவன் ஆக்கி விடுவானோ என்று நான் பயப்பட்டேன், அதனால நான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்றார். இந்த ரெண்டு இடத்திலையும் பயன்படுத்துகிற வார்த்தை என்னன்னு கேட்டா குலாம் என்ற வார்த்தை பயன்படுத்து. இந்த குலாம்ங்கிற வார்த்தைக்கு வந்து இவர்கள் தப்சீர்ல செய்திருக்கிறது போல, பெரும்பாலான மொழிபெயர்ப்புகளில் செய்திருக்கிறது போல சின்ன பையன், பிறந்த குழந்தை என்றெல்லாம் அர்த்தம் இருக்கிறது குலாமுக்கு. அந்த ஒரு அர்த்தம் தான் இருக்குன்னு கிடையாது. குலாம் என்ற வார்த்தைக்கு வந்து இந்த ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு மெஞ்ஞானத்தில் ஒன்று உதைக்கும். இவன் வளர்ந்தால் எப்படி ஆவான் என்று சொல்வது மெஞ்ஞானத்தில் வருது. சோத்துக்குள்ள புதையல் இருக்கிற மேட்ரு கிடையாது, அது தெரிஞ்சுக்கலாம், யார்ட்ட வேணாலும் கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். கப்பல் டேமேஜா போன கப்பலை வந்து எடுத்துக்கிறவான், நல்ல கப்பலை எடுத்துக்கிறவான் என்ற விஷயம் வந்து அது மெஞ்ஞானத்தில் அடங்காது, விசாரிச்சு தெரிஞ்சுக்கிற ஒரு மேட்ரு. இவன் பெரியாளா போய் காபிரா போய் பெற்றோரை கெடுத்துருவான்னு சொல்வது வந்து எதிர்காலத்தில் இவன் வளர்ந்தா என்னவோ ஆவான் என்று சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. இதுல என்னமோ ஒரு மெஞ்ஞானம் இருக்கிற மாதிரி நமக்கு படுது. இந்த 3 மேட்டர்ல ஒரு மேட்டர்ல ஒரு மெஞ்ஞானம்ங்கிறது இவங்க சொல்லக்கூடிய மெஞ்ஞானம் இருக்கிற மாதிரி படுது. அது காரணம் என்னன்னு கேட்டா ஒரு சின்ன பையன் எப்படி கொள்றது, ஒரு தப்பு செஞ்சு ஒரு அநியாயம் பண்ணனா அதுக்கு கொண்டா கூட ஒரு ரீசன் இருக்கு, காரணம் இருக்குது. சின்ன பையன் சின்ன